ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஐடி டெக் வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் ஐடி ஐயனார். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மொபைலில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிபி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி மினி ஏடிஎம் மிஷினை பயன்படுத்தி கேஷ் எடுக்கிறதுனாலோ இல்லை பேலன்ஸ் என்கொயரி பார்க்கறதுனாலோ நம்ம மொபைலில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மினி ஏடிஎம் மிஷினை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிஸ்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் வந்துட்டு அந்த ஒரு மினி ஏடிஎம் மிஷினை எப்படி கனெக்ட் பண்ணி பேலன்ஸ் என்கொயரி பண்ணுறது ப்ளஸ் அமௌண்ட் எப்படி வித்ட்ராவல் பண்ணுறதுங்கிறத லைவாகவே செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் மிஷினை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிபியூவில் ஒரு கனெக்டர் ஒயர், ஓகேங்களா, ஒரு சார்ஜர் கனெக்டர் ஒயர் எடுத்து உங்களுடைய சிபியூலையும் உங்கள் ஏடிஎம் மிஷின்லையும் இன்செர்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு சார்ஜர் டேட்டா கேபிள் எடுத்துக்கிறீங்க, அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிபியூலையும் ஏடிஎம் மிஷின்லையும் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இது ஒரு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் மிஷின் ரன் ஆகிறதுக்கு உண்டான டிரைவரை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது சிபியூ கூட ஏடிஎம் மிஷினை டேட்டா கேபிள் போட்டு இன்செர்ட் பண்ணிட்டீங்க, கனெக்ட் பண்ணி விட்டீங்க. அதன் பிறகு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் மிஷின் ரன் ஆகிறதுக்கு உண்டான டிரைவர் வந்து இப்போ நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத சொல்லி காமிக்க போகிறேன். உங்களுடைய சிஸ்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிபி அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் போயிடுங்க. அதில் MATM Y15 இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். ஓகேங்களா, இதில் கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் த டிரைவர்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அந்த திஸ் லிங்க் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும். டவுன்லோட் கொடுத்து இந்த அப்ளிகேஷன் இந்த டிரைவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபோல்டர் உள்ளே வந்துடும். அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆச்சா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டால் ஆன அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்டோ ஹோம் பேஜில் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டில் இருக்கணும். டிவைஸ் Y50ங்கிறது கனெக்டில் இருக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டுமே க்ரீனில் கனெக்டில் இருந்ததுன்னா மெஷின் ரன் ஆகிறதுக்கு தயாராக ஆச்சு அப்படின்னு அர்த்தம். இதன் பிறகு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக செக்கிங் ப்ராசஸ் தான். அமௌண்ட் எடுத்து பார்க்கலாம், பேலன்ஸ் என்கொயரி பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம் அது எப்படின்ட்டு. திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிபியோட ஹோம் பேஜ் வந்துருங்க. MATM Y50 கிளிக் பண்ணுங்க. ஒரு பேலன்ஸ் என்கொயரி பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, மேலே பேலன்ஸ் என்கொயரிங்கிறத கிளிக் பண்ணுங்க. பேலன்ஸ் என்கொயரிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் போடுற நம்பர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருடைய ஃபோன் நம்பரே போடுங்க. போட்டுட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வெளியில் உள்ள ஏடிஎம் மாதிரி தான் இதுவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகும். ஓகேங்களா, மேலே வந்துட்டு லொக்கேஷன் அலோ கேட்கும், அலோ கொடுத்துருங்க. இந்த அலோ கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக் பேலன்ஸ் அந்த டார்க் ப்ளூ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். செக் பேலன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த செக் பேலன்ஸை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். ஓகேங்களா, 338 ரூபா இருக்குது. ஓகேங்களா, அது எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் காமிச்சிடும். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வித்ட்ராவல் போட்டு காமிக்கிறேன். ஹோம் பேஜ் போயிட்டு MATM Y50 கொடுத்துட்டு கேஷ் வித்ட்ராவல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருடைய மொபைல் நம்பர் போட்டு கீழே அமௌண்ட்டுங்கிற இடத்துல 500 ரூபாய் டைப் பண்ணிடணும். ஒரு 100 ரூபாய் எடுக்கிறேன். 100 ரூபாய் கொடுத்து ப்ரொசீட் கொடுக்குறேன். லொக்கேஷன் அலோ கேட்குது, அலோ கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் டிரான்சாக்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் மிஷினில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டை இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணி பின் நம்பரை போட்டு க்ரீன் கலர் பட்டனை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழுத்திடணும். ஓகேங்களா, அழுத்தின உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் சக்ஸஸாக எடுத்துருவாங்க. ஓகேங்களா, வாலெட்டுக்கு டிஜிபே வாலெட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, டிஜிபே வாலெட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா இப்போ அதை நான் வந்தது காமிக்கிறேன் பாருங்கள். பாஸ்புக்கில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடனே இன்ஸ்டண்ட்டாகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு 100 ரூபாய் ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா ஸ்க்ரீனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் தெரியிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரு மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் சந்தேகங்கள் வரும் பட்சத்தில் எனக்கு ஃபோன் அடிங்க. மேலும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உள்ள அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.